ஒருத்தர் ஐஃபில் டவர வித்தே ஸ்கேம் பண்ணிக்கிறாரு. 1925ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அப்புறமா, வேர்ல்டுல இருக்க நெறைய கன்ட்ரீஸ் வந்து எக்கனாமிக்கலா டவுன் ஆயிடுச்சு. இதே மாரி பாரிஸ் கவர்ன்மென்ட்டாலயும் ஐஃபில் டவர வந்து ரெனோவேட் பண்றதுக்கான காஸ்ட் அதிகமா இருக்கும். ரொம்பவே சிரமப்படுறாங்க. இதனால அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு இடையே ரொம்ப ஒரு வதந்தி உருவாகுது. என்னன்னா, இந்த ஐஃபில் டவர் வந்து இடிக்க போறாங்க அப்படின்ற மாரி வதந்தி கிளம்புது. இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ விக்டர்ன்றவரு தன்ன ஒரு கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் மாரி ரெடி பண்ணிக்கிட்டு, பக்கத்துல இருக்கிற பெரிய ஒரு ஹோட்டலுக்கு 5 ஸ்கிராப் ஒர்க்கர மீட் பண்றதுக்காக ஃபேக்கான கவர்ன்மென்ட் லெட்டர்ஸ் எடுத்துட்டு போறாரு. அங்கே போய் அவரு அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே கதைய சொல்லி, இந்த மாரி கவர்ன்மென்ட் வந்து சீக்ரெட்டா இந்த ஐஃபில் டவர் வந்து இடிக்க போறாங்க. அதனால இந்த இரும்பெல்லாம் யாருக்கு டெண்டர் விடுறோன்றதுக்காக தான் உங்கள கூப்ட்டுருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுல ஒருத்தர் வந்து, நான் வந்து இத வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தனியா வந்து இவர்கிட்ட காசு குடுத்துட்டு வாங்கிக்கிறதுக்கு ஒப்பந்தமும் போடுறாங்க. அப்படி வாங்குன ஆண்ட்ரோ போர்ஷனுக்கு லேட்டா தான் தெரிய வருது, இவரு வந்து நம்மள ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு. கவர்ன்மென்ட் வந்து இந்த மாரி ஒரு டெண்டர விடவே இல்ல அப்படின்னு. அதுக்குள்ள நம்ம விக்டர்ன்றவரு ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சும் போயிடுறாரு அந்த பணத்தோட. இதனால இவருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் குடுக்க முடியல. லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு விக்டர் 2வது வாட்டியா அதே ஐஃபில் டவர் வேற யார்கிட்டயாவது விக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அந்த நேரத்துல போலீஸ் கிட்ட மாட்டி திருப்பியும் தப்பிச்சு அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுறாரு.